இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை நாளை மறுதினமும் எதிர்வரும் 4ஆம் தேதியும் தொடரும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இந்த மழை மத்திய, வடமத்திய, வடமேல் ஊவா, சப்ரகமுவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குளங்களின் வான்பாயும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளவும். விதைப்பு காலத்தில் சீரற்ற மழை, டிட்வா புயல் மற்றும் வெள்ளம், நோய்கள், குறைவான சந்தை விலை போன்ற பல நெருக்கடிகளில் நெற்செய்கையை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் உங்கள் நெல் அறுவடையையும் நெல் உலரவிடும் செயற்பாட்டினையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்துள்ளார்.